நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று பதிவில் இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினி அவர்களுடைய பாசிசத்தின் எழுச்சியும் அந்த பாசிசம் எப்படி வீழ்ந்தது என்பதை பற்றியும் காண இருக்கிறோம். மிகச்சிறந்த பேச்சாளர் என்று போற்றப்பட்டவர் முசோலினி. தன்னுடைய பேச்சாற்றலால் மக்களை வேகமாக ஈர்த்தவர். அனல் பறக்க பேசுவதில் கெட்டிக்காரர். அதன் மூலம் இத்தாலியில் ஆட்சியை பிடித்தார். கடைசியில் ஒரு மாபெரும் அழிவை சந்தித்தார். இத்தாலியில் ஏற்பட்ட மாறுதல்கள் என்ன? முசோலினியின் பாதிப்பு இத்தாலியில் எப்படி உருவானது என்பதை பற்றி காண்போம். முதல் உலகப் போரின் முடிவில் ரஷ்யாவில் கம்யூனிசம் வளர்ந்தது. ஜெர்மனியில் நாசிசம் தோன்றியது. இத்தாலியில் பாசிசம் பரவியது. ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, ஜெர்மனி ஆகிய நாடுகளிடமிருந்து தனக்குரிய பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று இத்தாலி நேச நாடுகளின் பக்கம் சேர்ந்தது. ஆனால் உடன்பாட்டில் இஸ்தீரியா, ட்ரிடிஸ், ட்ரென்டினோ ஆகியவை கொடுக்கப்பட்டாலும் லண்டனில் போடப்பட்ட ஒப்பந்தப்படி கொடுப்பதாக இருந்த பகுதிகள் கொடுக்கப்படவில்லை. டால்மேசியாவும் பியூவும் இத்தாலிக்கு கிடைக்கவில்லை. குடியேற்றங்கள் சோமாலி லாந்தை தவிர வேறு எதுவும் இத்தாலிக்கு கொடுக்கப்படவில்லை. சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருந்த ஆர் போண்டாவும் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். பல அமைச்சர்கள் எடுத்த முயற்சிகளாலும் எந்த பலனும் இல்லாமல் போனது. ஒவ்வொரு வருடமும் இத்தாலியின் வருமானத்தில் துண்டு விழுந்தது. பொருட்களின் விலை 7 மடங்கிற்கும் அதிகமானது. பணத்தின் மதிப்பு 3 மடங்கு சரிந்தது. வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்தது. இத்தகைய குழப்பமான சூழ்நிலையை நன்கு பயன்படுத்தி கொள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் முயன்றார்கள். கம்யூனிசத்தை பரப்பினார்கள். தொழிற்சாலைகளில் வேலை நிறுத்தங்களை நடத்தினார்கள். குடியிருப்பவர்களை வாடகை கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். குடியானவர்கள் முதலாளிகளின் நிலங்களை கைப்பற்றி தங்களது உடைமை என்று அறிவித்தார்கள். 8 மணி நேர வேலை வலியுறுத்தப்பட்டது. 1920 ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் மட்டும் 5 லட்சம் பேர் வேலை செய்யும் 600 தொழிற்சாலைகளை திடீரென தொழிலாளர்கள் கைப்பற்றினார்கள். அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இடையே ஒற்றுமை இல்லாததால் திரும்பவும் அவை முதலாளிகள் வசமே ஒப்படைக்கப்பட்டன. முதல் உலக போரினால் இத்தாலிக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. 7 லட்சம் படை வீரர்கள் போரில் கொல்லப்பட்டார்கள். பிரிட்டனுக்கும் அமெரிக்காவிற்கும் ஆன செலவை விட இது குறைவாக இருந்த போதிலும் இது இத்தாலிக்கு தாங்க முடியாத பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது. மேலும் இதனால் இத்தாலிக்கு எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. கெகலின் தத்துவத்தின்படி அரசின் தலைமை மட்டுமே உயர்ந்தது. அதற்கு ஒவ்வொரு மனிதனும் தலை வணங்கினால் மட்டுமே நாடு உயரும், மக்கள் மேன்மை அடைவார்கள் என்று கூறப்பட்டதற்கு ஏற்ப இந்த தத்துவம் இத்தாலி மக்களிடையே ஒரு பெரும் உண்மையை புலப்படுத்தியது. மக்கள் தற்போது இருக்கும் ஆட்சியிலிருந்து விடுபட்டு புதியதோர் அரசு புரட்சிகரமாக அமைந்து தங்களை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். முசோலினி 1883 ரோம கானாவில் உள்ள ஒரு சிற்றூரில் பிறந்தவர். இவரது தந்தை ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர். இவர் வசதி இல்லாதவர், படிக்க இயலவில்லை. இருப்பினும் மக்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற சோசலிச கொள்கைகளுக்கு உயிர் கொடுக்க விரும்பினார். ஆவாந்தி என்ற செய்தி தாளின் ஆசிரியராக பணியாற்றினார். அது முதல் கொண்டு அரசியலில் ஆர்வம் காட்டினார். தீவிர பற்று கொண்டு பல புரட்சி கருத்துக்களை வெளியிட்டார். கடைசியில் நாடு கடத்தப்பட்டார். சுவிட்சர்லாந்தில் தங்கி இருந்தபோது லெனின் நட்பை பெற்றார். பொது உடைமை கருத்தில் உள்ள புரட்சி போக்கை அறிந்தார். முதல் உலகப் போர் ஏற்பட்ட போது இத்தாலிய படையில் சேர்ந்து போர் புரிந்தார்.
போரில் காயம் ஏற்பட்டதால் போரிலிருந்து விலகினார். முதல் உலகப் போருக்கு பின்னர் இத்தாலியின் படு மோசமான அரசியல் நிலைமையையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் பொருளாதார சீர்கேட்டையும் குறை கூறி உடனடியாக இத்தாலி புத்துணர்வு பெற தன் சிறப்பு அம்சங்களை கொண்ட கொள்கைகளை வெளியிட்டு பாசிச கட்சியை தோற்றுவித்தார். இளைஞர்களை அழைத்தார். பழைய இராணுவ வீரர்களை ஒன்று திரட்டினார். தொழிலாளர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். மக்களின் ஆதரவு அவருக்கு இருந்தது. அவருடைய கட்சி ரோமானிய நீதிபதியின் அடையாள சின்னமான சபேஸை நினைவுபடுத்தும் பொருட்டு தனது கட்சியினர் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அது அவர்கள் கட்சியின் சீருடை ஆனது. அவர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டது. இத்தாலிய மக்களின் பண்டைய பெருமைகளையும் வலிமைகளையும் உலகுக்கு எடுத்து கூறி மக்களை மீண்டும் புதிய உலகம் படைக்க அழைத்தார். இவரது அறை கூவல்கள் நடுத்தர வகுப்பினருக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் பலருக்கும் பாசிச கட்சிக்கும் முழு ஆதரவும் தந்து அதன் வலிமைகளை உலகுக்கு எடுத்து கூறி மக்களை மீண்டும் புதிய உலகம் படைக்க அழைத்தார். இவரது அறை கூவல்கள் நடுத்தர வகுப்பினருக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் பலருக்கும் பாசிச கட்சிக்கும் முழு ஆதரவு தர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. கம்யூனிசத்துக்கு எதிராக பாசிசம் காணப்பட்டதால் பெரும் முதலாளிகளும் தொழில் அதிபர்களும் கூட பாசிசத்திற்கு ஆதரவு தந்தார்கள். பாசிசம் சோசலிசத்திற்கு எதிரானது. சோசலிசவாதிகளை மிகவும் சாடியது. கம்யூனிசத்தை ஒழிக்க நினைத்தது. தொடர்ந்து நடைபெற்று வந்த அமைச்சரவையை ஒழித்து கட்ட முடிவு செய்தது. 1922 ஆண்டு அக்டோபர் 24 நேபிள்ஸில் பாசிஸ்டுகளின் மாநாடு கூட்டப்பட்டது. இந்த மாநாட்டில் சுமார் 40,000 பாசிஸ்டுகள் கலந்து கொண்டார்கள். இக்கட்சியின் புதிய கருத்துக்களை அப்பொழுது இருந்த அரசு ஏற்க வேண்டும் என மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. அவற்றை ஏற்க மறுத்தால் புரட்சி உண்டாகும் என்று முசோலினி கூறினார். அரசு ஏற்க மறுத்தது. பாசிசவாதிகள் பெரும் அணிவகுப்புடன் ரோம் நகரம் நோக்கி சென்றார்கள். அவர்களின் அணிவகுப்பை அரசு தடை செய்ய முடியவில்லை. வழியில் செல்லும் இடங்களில் எல்லாம் அனைத்து புகைவண்டி மற்றும் தபால் அலுவலகங்கள் ஆகியவற்றை பாசிஸ்டுகள் கைப்பற்றி அக்டோபர் 30 ரோம் நகரை அடைந்தார்கள். இத்தாலிய பிரதமர் பாக்டா பாசிசவாதிகள் ரோம் நகரை அடைவதற்கு முன்னரே தனது பதவியை ராஜினாமா செய்தார். முசோலினி மன்னரை சந்தித்து ஆட்சி பொறுப்பை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டார். 3ஆம் விக்டர் இமானுவேல் முசோலினியை பிரதமராக்கினார். நாட்டின் தலைமை பொறுப்பை முசோலினி ஏற்றவுடன் தன்னை சர்வாதிகாரியாக அறிவித்து கொண்டார். ஜனநாயக அமைப்புப்படி ஆட்சி நடத்துவதாக கூறிய முசோலினி அந்த அமைப்பை மாற்றி இறுதியில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தார். பிற கட்சிகள் அனைத்தும் நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. 1929 ஆண்டு பாசிஸ்டுகள் மட்டுமே அடங்கிய நாடாளுமன்றம் கூடியது. எதிர்க்கட்சிகள் ஒடுக்கப்பட்டன. தொழிலாளர்களின் சங்கங்களும் ரத்து செய்யப்பட்டன. பணி செய்பவர்களுடைய சங்கங்களும் அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 1939 டெபுட்டிகளின் சபை ஒழிக்கப்பட்டது. மாநகராட்சிகள் ஏற்படுத்தப்பட்டன. நாட்டின் வளர்ச்சிக்கு பொருளாதாரம் முதுகெலும்பாக கருதப்பட்டதால் முசோலினி விவசாயத்தை ஊக்குவித்தார். சதுப்பு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றினார். நீர்வளத்தை பெருக்கி நிலவளத்தை அதிகரித்தார். நீர்வளத்தை கொண்டு மின்சார நிலையங்களை ஏற்படுத்தினார். மின்சார உற்பத்தியை அதிகரித்தார். இருப்பு பாதைகள் விரிவாக்கப்பட்டன. அவைகளும் மின்மயமாக்கப்பட்டன. கப்பல் போக்குவரத்தும் அதிகரிக்கப்பட்டது. பல துறைமுகங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆறுகளுக்கு புதிய பாலங்கள் அமைக்கப்பட்டது. தொழில் வளம் அதிகரித்தது. தொழிற்சாலைகள் அதிக அளவில் நிறுவப்பட்டன. தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டு
தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. தொழிலாளர்களுக்கு நீதி வழங்க கட்சியின் ஆதரவிலான தொழிலாளர் பிரதிநிதிகள் தனி சபை ஏற்படுத்தப்பட்டது. பல கனரக தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. 25 வயது ஆகியும் திருமணம் செய்து கொள்ளாதவர்களுக்கு அதிகபட்சமான வரி விதிக்கப்பட்டது. குழந்தை பிறப்பு ஊக்கப்படுத்தப்பட்டது. குழந்தைகள் அதிகமுடைய குடும்பங்களுக்கு பல சலுகைகள் அளிக்கப்பட்டன. கல்வி சீர்திருத்தங்கள், கல்வி சாலைகள் அதிக அளவில் நிறுவப்பட்டன. கட்டாய கல்வி முறை கொண்டு வரப்பட்டது. அதனால் 30% அதிகமானவர்கள் கல்வி பயின்றார்கள். தொழிற்கல்வி கூடங்கள் நிறுவப்பட்டன. பாசிச கட்சியின் வளர்ச்சிக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கவில்லை. சோசலிசவாதிகளும் மற்றும் பலரும் முசோலினிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முசோலினியின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். ஆனால் முசோலினி இரும்பு கரம் கொண்டு அனைவரையும் ஒடுக்கினார். அவர்களின் சொத்துக்களை சூறையாடினார். எதிர்த்தோர் அனைவரும் சிறை தண்டனைக்கு உள்ளானார்கள் மற்றும் பல தண்டனைகளும் கொடுக்கப்பட்டன. குறிப்பாக அவரை எதிர்த்தவர்களை விளக்கெண்ணெயை குடிக்கச் செய்து ஒரு பெரும் பீதியை மக்களிடம் கிளப்பினார். 1870 ஆண்டு போப் ஆண்டவரிடமிருந்து ரோம் நகரை கைப்பற்றி தன் நாட்டுடன் விக்டர் இமானுவேல் இணைத்து கொண்டார். அத்துடன் இத்தாலிய ஐக்கியம் முடிவடைந்தது. அது முதல் போப்பிற்கும் சாவாய் குடும்பத்திற்கும் கசப்புணர்வு இருந்தது. வாடிகன் நகரத்திலேயே போப் தங்கியிருந்தார். கத்தோலிக்க இனத்தவர் அனைவரும் அவருக்கு அனுதாபம் தெரிவித்தார்கள். நிலைமையை மாற்ற முசோலினி முடிவு செய்தார். அவருடன் முசோலினி பேச்சுவார்த்தை நடத்தி ஒற்றுமை பத்திரம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டார். பின்னர் லேட்டரன் உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி வாடிகன் நகரம் கடற்கரையோடு கூடிய ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நாட்டை முழு அதிகாரத்துடன் ஆட்சி செய்ய போப் ஆண்டவருக்கு உரிமை அளிக்கப்பட்டது. இத்தகைய சலுகைக்கு மனம் மகிழ்ந்து இத்தாலி நாட்டை போப் ஆண்டவர் அங்கீகரித்தார். இவ்வாறு போப் ஆண்டவரின் ஆசியுடனும் ஆதரவுடனும் முசோலினி எவ்வித பிரச்சனையும் இன்றி ஆட்சி புரிந்து வந்தார். இதன் மூலம் பல லட்சக்கணக்கான கத்தோலிக்கர்களின் ஆதரவையும் எளிதாக பெற்றார். மேற்கண்ட திட்டங்களுடனும் பெரும் முயற்சிகளுடனும் முசோலினி தன் பாசிச கட்சியை வளர்த்தார். நம்பு, கீழ்ப்படி, போர் செய் என்ற முசோலினியின் தத்துவ கொள்கை இத்தாலி முழுவதும் பரவியது. அவரது கொள்கைக்கு மக்கள் பெரும் ஆதரவு தந்தார்கள். முசோலினியை மக்கள் முழுவதும் நம்பினார்கள். ஜெர்மனியின் நாசிசம் யூதர்களை கடுமையாக சாடியது. அவர்களை நாட்டை விட்டு விரட்டியது. ஆரம்பத்தில் முசோலினி யூதர்களை எதிர்க்கவில்லை என்றாலும் கூட ஹிட்லரின் நட்பை பெற்ற பின்னர், அதாவது 1938க்கு பின்னர் முசோலினி யூதர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார். பாசிச கொள்கையை மிகவும் தீவிரப்படுத்த செய்தித்தாள்கள், ரேடியோ, சினிமா மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. சிறுவர்களுக்கு கூட பாசிச பயிற்சி கொடுக்கப்பட்டது. பழங்கால ரோமின் புகழும் சிறப்பும் பெருமையும் எடுத்து கூறப்பட்டு தேசிய உணர்வு வளர்க்கப்பட்டது. நாடு முழுவதும் கருஞ்சட்டை அணிந்த பாசிஸ்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் இல்டியூஸுக்கு தங்கள் மரியாதையை தெரிவித்தார்கள். பாசிசத்திற்கு எதிராக செயல்படுவோரை கண்காணிக்க அமைக்கப்பட்ட இரகசிய தூதுக்குழு எதிரிகளை மிகவும் அச்சத்திற்கு உள்ளாக்கியது. நாடு பிடிக்கும் ஆசையும் எல்லையை பரப்பும் எண்ணமும் முசோலினிக்கு வந்தது. அதனால் சில தந்திர முறைகளையும் ஆக்கிரமிப்பு கொள்கைகளையும் முசோலினி கையாண்டார். 1924 ஆண்டு யுகோஸ்லாவியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி பியூம் துறைமுகத்தை பெற்றுக்கொண்டார். பிரிட்டனுடனும் பிரான்சுடனும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கிழக்கு ஆப்பிரிக்காவையும் லிபியாவையும் அபகரித்து கொண்டார். 1936 அல்பேனியாவை பெற்றுக்கொண்டார். ஸ்பெயினில் ஏற்பட்ட உள்நாட்டு கலகத்தின் பொழுது தளபதி பிரான்கோவிற்கு ஆதரவு தந்தார். ரஷ்யாவின் வளர்ச்சிக்கு எதிராக
ஜெர்மனியுடன் கூட்டுச் சேர்ந்தார். கோமின்டன் எதிர்ப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஜெர்மனியின் உறவை பெற்றார். 1935 ஜூன் மாதம் அபிசீனியா மீது படையெடுத்து அதனை முழுவதும் கைப்பற்றிக் கொண்டார். எத்தியோப்பிய மன்னர் இதனை சங்கத்தில் முறையிட்டும் பிரிட்டனோ பிரான்சோ தலையிடவில்லை. சங்கம் இத்தாலி மீது பொருளாதார தடை விதித்தும் எந்த பயனும் இல்லை. டோக்கியோ ஒப்பந்தத்தை இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகள் ஏற்படுத்தி கொண்டு போரில் தீவிரம் காட்டினார்கள். இரண்டாவது உலகப் போர் பல முனைகளில் நடைபெற்றது. அமெரிக்கா போரில் இறங்கியது. இத்தாலி தோல்வியடைந்தது. 1943 ஜூலை 9 முசோலினி தன்னுடைய பதவியை விட்டு விலகினார். அவரை பின்பற்றி படோக்லியா ஆட்சிக்கு வந்தார். முசோலினி சிறைபிடிக்கப்பட்டார். இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி இத்தாலி தீவிரவாதிகளில் ஒருவனால் சுட்டு கொல்லப்பட்ட சரித்திரத்தையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்ட ஒரு மாபெரும் சர்வாதிகாரி. ஒரு சாமானிய தீவிரவாதி ஒருவனால் பலியானார் என்பது வரலாற்றின் மிகப்பெரிய விந்தை. விசித்திரங்கள் நிரம்பிய பக்கங்களை கொண்டதே வரலாறு என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.